ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மேகதாது விவகாரம் தொடர்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்றாரு. மேகதாது விவகாரம் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெறவிருக்கு. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமை செயலாளரோட இந்த ஆலோசனை நடைபெறவிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இந்த ஆலோசனையில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்படவிருக்கு, இதில் யார் யார் பங்கேற்கிறாங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மேகதாது விவகாரம் மிக முக்கிய புள்ளியை எட்டியிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக கர்நாடகா சென்று முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இது குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை, ஒரு ஆலோசனையில இருக்கிறது என தமிழ்நாடு அரசின் சார்பில் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக நேற்றைய தினம் காவிரி ஒழுங்குநீர் வாரியம் ஒழுங்காற்று வாரியம் 3500 கன அடி செகண்டுக்கு 3500 கன அடி தண்ணீரை 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற பரிந்துரையை கொடுத்திருந்தது. அந்த பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும், கர்நாடகா நீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி நடுவர் ஆணையம் தெரிவித்திருந்த இந்த சூழல்ல தான் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட்டுக்காக பல்வேறு துறை ரீதியிலான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தி வருகிறார். அந்த அளவில் இன்று சுகாதாரத்துறைக்கான ரிவ்யூ மீட்டிங் நடைபெறுவதாக இருந்தது. அந்த துறை ஆலோசனை கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக சட்டத்துறை அமைச்சர்கள், சட்டத்துறை அதிகாரிகள், அது மட்டுமில்லாமல் நீர்வளத்துறை அதிகாரிகள் என தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இன்று காலை முதலமைச்சர் தலைமை செயலகம் வந்தவுடனே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் உறுதி செய்யப்படுமா, அல்லது அடுத்த கட்டமாக சட்ட ரீதியில தமிழ்நாடு என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போகிறது, இந்த காவிரி பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீரை பெறுவதற்கும் அதே போல கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. காலை 10 மணிக்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை குறித்து அவர் விளக்குவார் என எதிர்பார்க்கிறோம். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.